வேல்முருகன் வேல் வந்து ஒரு ஐடி, வேல்முருகன் அப்படின்றது ஒரு ஐடி. அதனால வந்து 2 பேர் இருக்காங்க நம்ம லைவ்ல வரவங்க. இதுக்கு முன்னாடி வர அந்த வேல்முருகன் கிடையாது, இந்த வேல்முருகன் வேற. நலம் வேல்முருகன் அண்ணா, நீங்க நலமா அண்ணா? லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடுங்க. நீவா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ ஓகே சந்தியா சிஸ்டர், எனக்கு எந்த சிம்டமும் வரல சந்தியா. அப்புறம் எப்படி சிம்டம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சும்மா இருக்கிறவங்களாம் வராது. ஒரு 40 ஏஜுக்கு மேலே இல்லை ஏதாவது மன அழுத்தத்தில் ரொம்ப, இப்போ வந்து 20 வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு உடல் உழைப்பு இல்லாத ரொம்ப வந்து இருக்கிறோம்னா, அதே மாதிரி மைண்டு வந்து ரொம்ப சோர்வாகவே வச்சுருக்கோம், நிறைய டிப்ரெஷன் எடுத்துக்கிறோம், நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வரும். அதனால யாருக்கு எப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் அதை சொன்னோம்னா நீங்கள் நார்மலாகவே அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கூடாது. படபடப்பாக இருக்கும், நெஞ்சில் ஒரு கூசுகிற மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசில்ஸ், இந்த கழுத்து நரம்பு, இந்த மாதிரியான மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எல்லா பகுதியுமே நமக்கு இழுக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்கு டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணோம். அதனால் தவறுதலாக வந்து யோசிக்காதீங்க. நமக்கும் அப்படி தானே இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது அதை டாக்டரே சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னதில், எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க சொன்னதில் ஸ்வெட்டிங் நிறைய வரும். எப்படின்னா வந்து ஒரு மாதிரி நெஞ்சு படபடன்னு அடித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நர்வஸ் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அதுதான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரவங்களுக்கு வரும். அந்த பெயின் இங்கே செஸ்ட்டில் ஆரம்பித்து அப்படியே கைக்கெல்லாம் பரவும். அது வந்து நார்மலாக வாதம் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை நிறைய உடம்பு உழைப்பு இல்லாதவங்களுக்கோ, இந்த மசில்ஸ் டைட்டாக இருந்தால், இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த இந்த இது இடம்லாம் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கக்கூடாது. அப்படியே இது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது எக்ஸ்பென்சிவாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரொம்ப இறுக்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால இதுக்கு பயப்பட தேவையில்ல. எதுவாக இருந்தாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மேபி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க போய் பார்க்கலாம். அப்படி ஏதாவது ரொம்ப படபடப்பாக இருக்குது, உங்கள் கூட சக நண்பர்கள் கூட படபடப்பாக திடீர்னு ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு, அவங்கள பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அப்படி இல்லாட்டி இஞ்சி துண்டு ஏதாவது இருந்தாலும், பக்கத்துலேயே வீட்டில் இருக்கீங்க, இஞ்சியை வந்து கட் பண்ணி நல்லா நச்சு வாயில் வச்சுருங்க. அவங்க வாயில் அதை முழுங்க விட்டே இருக்கும்போது எப்படியாப்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து அவங்களால ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எனக்கு எந்த அதுதான் படிச்சுட்டேன். கார்த்தி ப்ரோ, நான் நலம், நீங்கள் நலமா? நான் சாப்பிட்டு விட்டேன் ப்ரோ, நைட்டு டியூட்டி வேலையில் தான் இருக்கின்றேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே அக்கா, தூக்கம் வருது. பாய் அக்கா, குட் நைட் அண்டு குட் மார்னிங் அக்கா. ஓகே கார்த்தி, வாங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறது. நம்ம எக்ஸில் ட்ரெட்மில்லு எக்ஸில் இருக்கிற என்ன சந்தியா இப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. நான் அப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயோ வந்து போய் சேர்ந்துருக்கணும். எனக்கும் பல பிரச்சனை இருக்குது. மன அழுத்தத்துக்கும் அதுதான் நான் சொல்கிறேனே, எதுக்கும் எதுவுமே ரிலேட்டடாக நம்ம பயப்படாது. ஸ்பேனர் எடுங்கக்கா. எடுத்துட்டேன் தம்பி. எல்லாருக்கும் பாய் அண்ணா. ஓகே கார்த்தி ப்ரோ, பாய் பாய். பாய் கார்த்தி ப்ரோ. நான் தான் அதுதான் உங்களுக்கு சொல்லும் போதே சொல்கிறேன். ஏன்னா இது காமனாக நிறைய விஷயங்கள் நமக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்துலாம் நமக்கு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு பயப்படக்கூடாது. ஆனால் நமக்கு இந்த நாலேஜ் வேணும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல வரல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் தான் போய் பார்க்கணும். ஆனால் இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒருவேளை இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமோன்னு யோசிக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு தான்